ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு வந்து டே 8ல இருக்கோம். டே 8 ஆஃப் ப்ராஜெக்ட் ஐடிஏ அண்ட் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் 360 டிகிரி கோர்ஸோட டே 1. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் உள்ள டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ஃபைலிங் கோர்ஸை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது பே பண்ணவங்களும் இங்கே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே இப்போ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியாச்சு. குரூப்ல வந்து இன்னமும் ஆ மேனுவலா பே பண்ணவங்க வெப்சைட்ல இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்க. இன்னும் நெறைய பேருக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது? ஸோ அப்படிங்கிற மாரி கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ எப்படி நீங்க கோர்ஸ் அசஸ் பண்ணணும்? எப்படி ரெஜிஸ்டர் பண்றது? ஸோ ஆ இதெல்லாம் ஒரு கேள்வியா வரும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல நிஜமாவே. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆல்ரெடி ஃபைலிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜிஎஸ்டி போர்ட்டல், இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் எல்லாத்துலயுமே ஃபைலிங் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஒரு சின்ன ரெஜிஸ்டர் ஆப்ஷனோ, ஒரு பேமெண்ட் ஆப்ஷனோ எங்களுக்கு வந்து பண்ண முடியல, இல்ல பண்ண தெரியல அப்படிங்கிற மாரி பதில் வருது. எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. எதனாலங்கிறது எனக்கு தெரியல. பரவால்ல. ஸோ ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் மட்டும் நான் இதுல டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுதான் எங்களோட வெப்சைட். ivartax.com. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ivartax.comனு அடிச்சீங்கன்னா, எங்களோட ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்டாட்டிக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நாங்க என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது இன்னமும் ட்ரையல் ரன்ல தான் இருக்கு. நெறைய டேட்டா வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதில அட்டிக்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில தான் டாக்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற மாரி நாங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்டிக் அப்படிங்கிற ஒரு சப் பேஜ்ல தான் உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கு. ஸோ அந்த மாரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்டிக் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஜிஎஸ்டி அண்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திரும்பி அகைன் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ டே 1 நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணீங்கன்னா, அது ஈவன் எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் இருக்கு. டே 1 ஆஃப் ப்ராஜெக்ட் ஐடிஏவ எடுத்து ரெஃபர் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த அ பேஜஸ எப்படி அப் அப் அ அசஸ் பண்ண முடியும்? லாகின் பண்றது எப்படி? ரிஜிஸ்டர் பண்றது எப்படி? அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் நான் ரிஜிஸ்டர் பண்றது ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணாலே டாப்ல ரிஜிஸ்டர்ன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அதுல உங்க பேரு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, நீங்க அடுத்து லாகின் பண்றதுக்கு என்ன பாஸ்வேர்டு, இத மட்டும் நீங்களே செலக்ட் பண்ணி உங்க சிட்டி என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன நீங்க படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இது இங்கிலீஷ்ல படிக்க கஷ்டமா இருக்கு. உங்களோட லாங்குவேஜ் தமிழ்னா, நீங்க தமிழ் இது பண்ணி படிச்சு பார்த்துக்குங்க. ஸோ வந்து இந்த வெப்சைட் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு? நீங்க வந்து அட்டிக் மெம்பரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்க்கான என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. திரும்ப வேணா நீங்க இங்கிலீஷ் மாத்திக்கலாம். ஸோ இதுதான் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான மெத்தட். வேற ஒண்ணுமே இல்ல. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் ஆர் ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் போட்டு நீங்க லாகின் பண்ணலாம். இல்லன்னா லாகின் வித் Gmail குடுத்துருக்கோம். ஸோ நீங்க Gmail மூலமா டைரக்ட்டா லாகின் பண்ணிக்கலாம். உங்க சிஸ்டம்ல Gmail லாகின்ல இருக்குன்னா, நீங்க அத கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் நான் அத பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மெயில் லாகின்ல இருக்கு. ஸோ இத யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த மெயில்ல பே பண்ணியிருக்கீங்களோ, அந்த மெயில்ல தான் உங்களுக்கு எல்லா அக்சஸும் இருக்கும். ஸோ இப்ப நீங்க கோர்ஸஸ் பேஜ் வந்துட்டீங்கன்னா, நம்ம கோர்ஸஸ் பத்தி பேசுறதுனால இப்ப அத மட்டும் சொல்றேன். இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து மீட்டிங் லிங்க் ஒவ்வொரு ஆ இன்னும் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த மந்த்லி 500 பே பண்ணவங்க, பிளஸ் வந்து டிடிஎஸ், டிசிஎஸ் கோர்ஸ் பே பண்ணவங்களும் கேட்கறாங்க. சார் எங்களுக்கு எதுவும் குரூப்ல ஆட் பண்ண மாட்டீங்களா? ஸோ தேவையில்ல. ஏன்னா எல்லாமே ஓப்பன் டூ உங்ககிட்டயே குடுத்தாச்சு. ஸோ இதுக்கு தனியா ஒரு குரூப்ல ஆட் பண்ணி, உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் லிங்க மட்டும் பேஸ்ட் பண்ற வேலை தேவைப்படாது. ஆல்ரெடி வந்து பெர் இயர்க்கு ஹோலா பே பண்ணவங்களுக்கு நாங்க குரூப்ல ஆட் பண்ணியிருக்கோம். அவங்களுமே எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னா, இந்த வெப்சைட்ல அக்சஸ் குடுக்குறதுக்கு இந்த டேட்டா சோர்ஸ்க்காக தான் ஆட் பண்ணியிருக்கோமே தவிர, இனிமேல் நீங்களே இந்த கோர்ஸ் பேஜ் அக்சஸ் பண்ணி, நீங்க தாராளமா லிங்க் அண்ட் இப்ப நீங்க டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் மட்டும்னா, நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ள ஸோ இன்னைக்கு மீட்டிங்கோட லிங்க். ஸோ நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, பெய்டுன்னு வரும். பெய்டு அக்சஸ் கோர்ஸ்ன்னு லாகின் பண்ணால் தான் வரும். லாகின் பண்ணாம இந்த பேஜ்ல போயிட்டு, நீங்க பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க எந்த லாகின்ல பே பண்ணீங்களோ, அந்த லாகின்ல போனீங்கன்னா, ஜாயின் லைவ் கிளாஸ். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு Zoomக்கு கொண்டு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் ரெக்கார்டிங் எல்லாமே அடுத்தடுத்த நாள் இங்க அப்டேட் ஆயிடும். அதிகபட்சம் அடுத்த கிளாஸுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 பெர் இயர் ஹோல் இயர்க்கு பே பண்ணவங்க, அவங்க இதுவரைக்கும் 7 நாள் கிளாஸும் இங்க அப்டேட் ஆயிருக்கு. ஸோ டே 1 என்ன? அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன? எவ்வளோ டியூரேஷன்? என்னைக்கு அப்லோட் பண்ணாங்க? என்னைக்கு அந்த கிளாஸ் நடந்தது?
வீடியோ லிங்க் என்ன? லிங்க்க நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு வந்து ஆல் குட் ஈவினிங் டூ ஆல். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் கரெக்ட்டா 4 ஓகேங்களா? ஸோ நீங்க வேணா மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லன்னா தேவையில்ல. மொத்தமே இவ்வளவுதான். ஸோ எதனால இப்ப சொல்றேன் சார், நீங்க ஈஸியாவே லிங்க குடுத்துடலாமே அப்டின்னா, எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங் ஓகேங்களா? கவர்ன்மென்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் அடுத்த லெவல் போகணும் அப்டின்னா, நம்மளும் சேஞ்ச் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். எவால்வ் ஆகணும். சேஞ்ச் ஆகணுங்கிறத விட, நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு எவால்வ் ஆகணும். இன்னமும் பழைய மெத்தட்ல, ஓல்டு மெத்தடே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியுதா? இந்த வெப்சைட்ல போய் லிங்க் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு வேள நீங்க உங்களுக்கு வெப்சைட்டே அக்சஸ் பண்ண தெரியலனாலும் 2 கிளாஸுக்கு கஷ்டமா இருக்கும். அடுத்து இது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். அவ்வளோதான். ஸோ நீங்க இதுக்கப்புறம் எல்லா அக்சஸுமே உங்களுக்கு இந்த வெப்சைட்லயே நாங்க குடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து கிட்டத்தட்ட 50% டேட்டா லோட் பண்ணியாச்சு. ஆக்ட், ரூல்ஸ், நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப எஃப்ஏக்யூ அண்டர் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே மெம்பர்ஸ்க்கு பே பண்ணவங்க கம்ப்ளீட்டா அக்சஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? தென் இது இல்லாமல் சார் நீங்க கோர்ஸ் என்ன நீங்க பே பண்ணி கோர்ஸ் வாங்க சொல்றீங்க. நானும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். ஏதாவது டவுட்னா எங்க கேட்கறது? 2 மெத்தட். ஒண்ணு அட்டிக் பெய்டு மெம்பர்ஷிப். இங்க இருக்கிற மேக்ஸிமம் எல்லாருமே அட்டிக் மெம்பர்ஸா தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரு பிரீமியம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல நீங்க டவுட் கேட்டுக்கலாம். செகண்டரி ஆ டெலிகிராம் குரூப். ஃப்ரீ டெலிகிராம் குரூப். அதுலயும் நீங்க டவுட் கேட்கலாம். நாங்க கிளாரிஃபை பண்ணுவோம். இல்ல நீங்க எந்தெந்த குரூப்ல இருக்கீங்களோ, அதுல நான் இருந்தால், இல்ல நெறைய எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. கண்டிப்பாக தெரிந்த பதில நாங்க ஷேர் பண்ண ரெடியா தான் இருக்கோம். இது இல்லாமல் அடுத்து இப்ப அண்டர் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேஜ் என்னன்னா, டாக்ஸி. ஆஸ்க் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு நேம் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். டாக்ஸினா என்னன்னா, ட்ரிபியூட்டம் ஆக்ஸிலியம் சிஸ்டர்ஸ் இண்டே அப்படிங்கிறது தான் மீனிங். அதாவது டாக்ஸ் எய்ட் ஃபாரம் ஆஃப் இந்தியா. ஒரு டிஸ்கஷன் ஃபாரம். இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. வித்தின் 2 ஆர் 3 டேஸ்ல வந்து உங்களுக்கு லைவ் வந்துரும். ஸோ உங்களோட என்ன டவுட் இருந்தாலும் நீங்க இங்க கேட்டுக்கலாம். எத்தன வருஷம் ஆனாலும் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. நான் உங்களுக்கு வேணா இத ஓப்பன் பண்ணி காமி ஓகே. இப்ப வேணாம். நான் உங்களுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எத்தன வருஷத்துக்கு அப்புறம் வேணாலும் நீங்க கேட்ட கேள்விய நீங்க அங்க போய் சர்ச் பண்ண முடியும். நாங்க குடுத்த பதில யாரு வேணாலும் இது ஓப்பன் டூ ஆல். நாட் ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். இது ஓப்பன் டூ ஆல். யாரு வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க இன்னொருத்தரும் பதில் சொல்லலாம். ஸோ நீங்க கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம். ஒரு டாக்ஸ் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் ஓப்பன் ஃபாரம்ல நடக்கும். எப்ப வேணாலும் நீங்க வந்து அசஸ் பண்ணிக்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நம்ம எல்லாருமே எவால்வ் ஆயிட்டு இருக்கோம். எவால்வ் ஆக வேண்டும். எவால்வ் ஆகுறவங்க மட்டும் தான் சர்வைவ் ஆக முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். யாருக்காவது அதுல டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போதைக்கு. எனக்கு இத அக்சஸ் பண்ண முடியல சார். எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து புதுசா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது இருந்தா கூட நீங்க சொல்லலாம். ஓகே. நான் ஸ்க்ரீன் ஷேர இதுல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னொரு என்னோட டேப்ல ஆன் பண்றேன். இப்ப நம்மளோட ரெகுலர் காமன் டவுட்ஸ் எல்லாம் வந்து அட்டிக்ல தானே கேட்கணும்? அட்டிக்ல இப்போதைக்கு எல்லாமே ஓப்பன்ல தான் சார் இருக்கு. மேபி ஆஃப்டர் 5 இயர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்னு ஒண்ணு ஓகே. இல்லாம கூட போகலாம். ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். ஸோ இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்பவே நான் கொஞ்சம் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற வேலையில எஸ் ஆர் நோ ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ரெஃபரன்ஸோட உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க முடியாது. இல்ல, இல்ல. கரெக்ட் தான். ஷார்ட்டா கொடுக்க முடியும். பட் ஆனா ஒரு வெப்சைட்ங்கிறப்போ, ஸோ எங்களோட நேம நாங்க இன்னமும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வித் ப்ரொவிஷனோட பதில் வரும். ஸோ உங்களுக்கு எப்படி பதில் வேணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க குரூப்ல கேட்கணுமா? இல்ல வெப்சைட்ல கேட்கணுமாங்கிறத பார்த்துக்கணும். கண்டிப்பா வந்து இந்த இண்டிவிஜுவல் குரூப் எல்லாம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குமான்னு எனக்கே தெரியல. ஸோ நம்ம எவால்வ் ஆயிட்டு இருக்கிறத வச்சு சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள வந்துரலாம். இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 19ல இருக்கோம். சாப்டர் 19 கலெக்ஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் டாக்ஸ். நம்ம வந்து இதுவரைக்கும் 8 நாள் வந்து 7 டேஸ் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 அதாவது ஒரு 10 செக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட்டா? இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து
டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ், கலெக்ஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் டேக்ஸ். இந்த ரெக்கவரி ஆஃப் டேக்ஸும் சேர்ந்து தான் இந்த சாப்டர். நம்ம ரெக்கவரி ஆஃப் டேக்ஸ்க்கு போகல, கலெக்ஷன் மட்டும்தான். கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் 19ல 2 பார்ட் நம்ம பார்க்க போறோம். பார்ட் ஏ ஜெனரல் செக்ஷன் 390 அண்ட் 391. இந்த 2 செக்ஷனை மட்டும் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதாவது பார்ட் ஏ சாப்டர் 19ல பார்ட் ஏவை நம்ம பார்த்துடுறோம். பார்ட் பில உள்ள ஒரு 11 செக்ஷன் தான் உங்களுக்கு டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் பத்தி சொல்ல போகுது. டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்ங்கிறது இந்த 11 செக்ஷன், அது ரிலேட்டட் ரூல்ஸ். ஸோ அதோட ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 392க்கு என்னென்ன ரூல், இந்த மேப்பர் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 10 டேஸ் பேக்கே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த 11 செக்ஷன் தான். பார்ட் சி வந்து அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இந்த கோர்ஸில் கவர் ஆக போகிறது இல்லை. இந்த 2 monthsல நம்ம பார்க்க போகிறது வெறும் இந்த 11 செக்ஷன், அதோட லைவ் ஃபைலிங் டெமோ. ஏன்னா இப்போதான் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படுது. 1961 ஆக்டில் பண்ணியிருந்தக்கூடிய ப்ரொசீஜர் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுது. ஸோ அதனால இது இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால நம்ம சாப்டர் 2 சாப்டர் முடிச்சு நம்ம சாப்டர் 19 வந்திருக்கோம். இதுதான் ரீசன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மொத்தம் 13 செக்ஷன் தான் நம்ம இந்த 2 monthsா பார்க்க போறோம். சாப்டர் 19 கலெக்ஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்ஷன் 390 டிடக்ஷன் ஆர் கலெக்ஷன் அட் சோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட். செக்ஷன் 391 டைரக்ட் பேமெண்ட். ஸோ இந்த 2 செக்ஷனை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்க்கு ஒரு 68 செக்ஷன் இருந்தது. ஆனால் 1961 ஆக்டில் இப்போ அது வெறும் 11 செக்ஷனாக இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அது எல்லாமே கிளப்பிங் ஆகி டேபிளர் காலம்ல இருக்கு. ஸோ அதை நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த 2 செக்ஷனையும் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸும் ஒரு ரஃபாக ஒரு டீட்டெயில் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 செக்ஷன் இல்லாமல் இந்த 11 செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 392 salary and accumulated balance due to an employee. ஸோ இதுக்கு முன்னாடி செக்ஷன் 192 அண்ட் 92 ஏவாக இருந்த சேலரிக்கான டிடக்ஷன் இப்போ 392 நியூ செக்ஷன். ஸோ இது ரிலேட்டட் ரூல்ஸ் வந்து ஒரு 8 ரூல் இருக்கு. ஸோ இதையும் நம்ம பார்ப்போம். தென் 393 இதுதான் வந்து அதர் தேன் சேலரி, டிடிஎஸ் அதர் தேன் சேலரி. ஸோ இதுக்கு முன்னாடி 193லேருந்து 197A வரைக்கும் இருந்த டோட்டல் செக்ஷனையும் ஒரே செக்ஷனுக்குள்ள கொண்டு வந்து டிடிஎஸ்னாலே செக்ஷன் 393 தான் அப்படிங்கிறத நியூ ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரூல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 ரூல் இருக்கு. ஸோ அந்தந்த செக்ஷன் அது ரிலேட்டட் ரூல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக போகிறோம். ஓகேங்களா? தென் 394 இது வந்து டிசிஎஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் அட் சோர்ஸ். 206C அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்தது. ஸோ அந்த செக்ஷனுக்கு பதிலாக இப்போ 394 இதில் ஒரு 5 ரூல் இருக்கு. தென் 395 சர்டிஃபிகேட்ஸ். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஷன் 395. டேக்ஸ் டிடக்டட் இஸ் இன்கம் ரிசீவ்டு. ஸோ நீங்கள் டேக்ஸ் டிடக்ட் பண்ணது இன்கம் ரிசீவ்டாக கருதப்படும் அப்படிங்கிறது செக்ஷன் 397. 396. 397 வந்து கம்ப்ளைன்சஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டிடக்ட் பண்ணதை எப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபார்ம் 24Q, 26Q, 26QB, ஸோ இந்த மாதிரி 27EQ இந்த மாதிரி நிறையா ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே எப்படி ரிப்போர்ட் பண்ணணும். இங்கெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ், அதுக்கு முன்னாடி டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸுங்கிறது தான் செக்ஷன் 393, 394. இந்த டிடக்ட் பண்ணதை கலெக்ட் பண்ணதை எப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஷன் 397ல வரும். ஸோ 398 பெனால்டி கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் டு டிடக்ட் ஆர் பே ஆர் கலெக்ட் டேக்ஸ். ஸோ நீங்கள் டேக்ஸ் டிடக்ட் பண்ணல, இல்லை டிடக்ட் பண்ணதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல, கலெக்ட் பண்ணலை, டிசிஎஸ் கலெக்ட் பண்ணதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன? செக்ஷன் 398. 399 ப்ராசஸிங். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ரிப்போர்ட்டோ ஃபைல் பண்ணிட்டீங்க, ஒரு ரிட்டர்ன் டிடிஎஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டீங்க. ஸோ அது எப்படி ப்ராசஸ் ஆகும், அதோட ப்ராசஸிங் என்ன? செக்ஷன் 399. செக்ஷன் 400 பவர் ஆஃப் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ரிலாக்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த செக்ஷன் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய
ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது செக்ஷன் 400. செக்ஷன் 401ங்கிறது பார் அகைன்ஸ்ட் டைரக்ட் டிமாண்ட் அண்ட் அசசி. இது டிமாண்ட். ஸோ அசசிக்கு டைரக்டா டிமாண்ட் பண்றதுக்கு தடை இருக்கு அப்படிங்கிறது செக்ஷன் 401. செக்ஷன் 402ங்கிறது இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி செக்ஷன் 392லேருந்து 401 வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளுக்கு, சில வேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன், அதோட மீனிங் எல்லாமே செக்ஷன் 402ல இருக்கு. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 402ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேன் பவர் ஏஜென்சினா என்ன, கமிஷன்னா என்ன, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்டர்பிரிட்டேஷன் செக்ஷன் 402ல இருக்கு. ஓகேங்களா? சரி, ஆக்ட்ல இந்த 11 செக்ஷன் பிளஸ் இன்னைக்குள்ள ஜெனரல்ல ஒரு 2 13 செக்ஷன். ரூல்ஸ்ல அது ரிலேட்டட் ரூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரூல்ஸ்க்கு மேல இருக்கு. ஸோ 13 செக்ஷன், அபவ் 30 ரூல்ஸ். இது ரெண்டை பார்த்தா நம்ம டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கோர்ஸ் முடிஞ்சது. சரிங்க, ஆக்ட் செக்ஷன் சொல்லியாச்சு, ரூல்ஸ் சொல்லியாச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது? ஈஸியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஆக்ட் செக்ஷன்னா அடுத்து இதுல உள்ளதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். என்னது? ரிட்டர்ன். ரிட்டர்ன்ங்கிறது எது மூலமா வரும்? ரிட்டர்ன், யூட்டிலிட்டி. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு ஓகே. ஃபைலிங் எது மூலமா எப்படி ஃபைல் பண்ண முடியும்? ஃபைல் பண்றதுக்கு என்ன வேணும்? டர்ன் ஓவர் சாஃப்ட்வேர்லாம் இல்ல. அதுக்கும் முன்னாடி ஒரு ஆக்ட், ரூல், இது 2 மட்டும் இருந்தால் ரூல் இல்ல, ஆக்ட், ரூல் அது 2 தவிர சொல்றேன். ஃபார்ம்ஸ். எஸ், முருகேசன் ராஜாமணி சார், கரெக்ட். சலானுங்கிறதும் ஒரு ஃபார்ம் தான். ஃபார்ம்ஸ் தான் அடுத்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ்? நீங்க ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸா இருந்தாலும் சரி, வேற எந்த ஆக்டா இருந்தாலும் சரி, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரக்கூடியது ஃபார்மா தான் இருக்கு. பேமெண்ட் பண்ணணுமா? சலான் ஒரு ஃபார்ம். ரிப்போர்ட், ரிட்டர்ன் எதுவா இருந்தாலும் அது ஒரு ஃபார்ம் மூலமா தான் வரும். ஸோ ஆக்ட்லயும் ரூல்ஸ்லயும் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை நம்ம கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன் ஒரு ஃபார்மா தான் இருக்கும். ஸோ எல்லா ஆக்ட் ரூல்ஸ்லயும் ஃபார்ம்ஸ் என்னென்ன, அதை எப்படி ஃபைல் பண்ணணும்னு தெரியுதுன்னா உங்களுக்கு ஆக்ட் ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். சார், ஃபார்ம்ஸ் இங்க போனா நேம் ஃபில் பண்ணணும், இங்க போனா அமௌண்ட் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ் கிடையாது. அந்த ஃபார்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபைடு செக்ஷன் அண்ட் ரூல்ஸ் தான். ஸோ அந்த நீங்க ஒரு ஃபார்மை ஃபைல் பண்றீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஃபார்ம்லயும் மேல ரிலேட்டட் டு எந்த செக்ஷன், எந்த ரூல்ங்கிறது இருக்கும். ஸோ அந்த ரூல், அந்த செக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபார்மை வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 13 செக்ஷன் ஓகே. ஸோ நமக்கு என்ன தேவை? ஃபார்ம் தேவைப்படுது. ஸோ டிடிஎஸ்ல எத்தனை ஃபார்ம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஃபார்ம் நம்பர் 121ல இருந்து 150 வரைக்கும் 30 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்பவும் பேசிக்கா தியரட்டிக்கல்ல இருந்து தான் போறோம், ப்ராக்டிக்கல்ல முடிப்போம். டைரக்டா இது 1 டே செஷன் கிடையாது. 1 டே செஷன்னா உங்களுக்கு டைரக்டா டிடிஎஸ்னா என்ன, எந்தெந்த செக்ஷன், எந்தெந்த இது அப்படிங்கிறத ஈஸியா கொடுத்துட்டு போயிட முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு பத்தாது. ஓகேங்களா? நம்ம ப்ரொவிஷனை தான் படிக்கிறோம். சட்டத்தை, ப்ரொவிஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் போனீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ஏன் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எங்க சொல்லியிருக்கு? ஸோ எல்லாருமே தெரியும். ஃபார்ம் எடுத்தா இங்க போய் இந்த காலம்ல இதை ஃபில் பண்ணா, சேவ் பண்ணா சப்மிட் ஆயிடும். அதை யார் வேணாலும் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதை ஏன் பண்ணணும்? எதுக்காக பண்றோம்? எங்க சொல்லியிருக்கு? அப்படிங்கிறதா முக்கியம். ஓகேங்களா? ஸோ 121ல இருந்து 150 வரைக்கும் 30 ஃபார்ம் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அது என்ன ஃபார்ம்? அதாவது 1961 ஆக்ட்ல, இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் 1962ல அந்த ஃபார்ம் நேம் என்ன? அதாவது நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபார்ம் நேம் என்ன? இப்போ அது எந்த ஃபார்மா மாறி இருக்கு? ஸோ 15G அண்ட் 15H டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா? இப்போ அது வந்து ஃபார்ம் 121 அண்டர் செக்ஷன் 393(6). நம்ம 393 பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். ஸோ இந்த ஃபார்ம்
121 ஃபார்ம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த செக்ஷனை கோட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த 393(6)ல என்ன சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால்தான் இந்த ஃபார்மை நீங்க யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணணும். 393(6) என்னன்னு தெரியாம இந்த ஃபார்மை நீங்க டைரக்டா 15G15Hக்கு பதிலா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு. அண்ட் ஃபார்ம் நம்பர் 122 இது வந்து 12B அண்ட் 12BAA. அதாவது ஒரு எம்ப்ளாயி கிட்ட நீங்க என்னென்ன உங்களுக்கு இன்கம், என்னென்ன டிடக்ஷன் இது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அனெக்சர் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இப்போ ஃபார்ம் 122. ஃபார்ம் நம்பர் 123 வந்து பெர்குசிட்ஸ் அண்ட் அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட். ஒரு எம்ப்ளாயிக்கு என்னென்ன ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அண்ட் பெர்குசிட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்க ஃபார்ம் 16 பழைய 1962 ஆக்ட்ல நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃபார்ம் 16 பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதுல கீழே வந்து அனெக்சர் ஒன்று கொடுத்துருப்பாரு இந்த 12BA. ஸோ என்னென்ன பெர்குசிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி கொடுத்துருக்காங்கிறத எம்ப்ளாயர் இங்க ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அது வந்து இப்போ ஃபார்ம் 123. ஸோ எல்லாமே நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்ததோட லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். வந்து ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் அ பர்டிகுலர் கிளைம் பை எம்ப்ளாயி டிடக்ஷன் ஆஃப் செக்ஷன் 392(5)B. ஸோ 392(5)Bல இருக்கக்கூடிய டிடக்ஷன் லாஸ்ட் இயர்ல வந்து 12BBன்னு இருந்த ஃபார்ம் இப்போ 124. ஸோ ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஃபுல்லாவே சேலரிக்கான ஃபார்ம் தான் வருது. ஸோ இந்த 3 ஃபார்மும் ரிலேட்டட் டு சேலரி. அடுத்து ஃபார்ம் 125 டிக்ளரேஷன் டு பி ஃபர்னிஷ்ட் பை எ ஸ்பெசிஃபைடு சீனியர் சிட்டிசன் ஃபார் டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 393(1). 393(1) வந்து ஒண்ணுமே இல்லை, டிடிஎஸ் ஆன் பேமெண்ட் டு ரெசிடென்ட்டுக்கு ஒரு பேமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்க பண்ணக்கூடிய 194C அந்த கான்ட்ராக்ட் பேமெண்ட், வேற என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், மீதி எல்லாமே வந்து இந்த ஒரு ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டியது 393 சப்செக்ஷன் 1. நம்ம நாளைக்கு அதாவது அடுத்த செஷன்ல அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ அதுல சீரியல் நம்பர் 83ல கவர் ஆகிருக்கக்கூடிய இன்கம்க்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ளரேஷன் ஃபைல் பண்றது, ஸ்பெசிஃபைட் சீனியர் சிட்டிசன் ஃபைல் பண்ணக்கூடியது 125. இது எல்லாமே இப்போதைக்கு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்றேன், நம்ம திருப்பி இது எல்லாமே லைவாகவும் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார்ம் 15C அண்ட் 15D இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது. சர்டிஃபிகேட் அண்டர் செக்ஷன் 395(1). ஸோ 395னா ஒண்ணுமே இல்லை, ரூல் 209 படி ஒரு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஃபார்ம் 126ல வரும். அதே மாதிரி செக்ஷன் 394(2) கீழே ஒரு பையர் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணாமல், டிசிஎஸ் வந்து எனக்கு கலெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ளரேஷன் ஃபைல் பண்றது ஃபார்ம் 127. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 27C இருந்தது. ஸோ டிசிஎஸ் வந்து எனக்கு கலெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ளரேஷன் ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் 127. ஒரு லோவர் டிடக்ஷனுக்கோ அல்லது நில் டிடக்ஷனுக்கோ ஒரு அப்ளிகேஷன் நீங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்றீங்கன்னா அது ஃபார்ம் 128. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 395(1) படியோ அல்லது 395(3) படியோ எனக்கு வந்து லோவர் டிடக்ஷன் இல்லை வந்து நில் டிடக்ஷன் டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் 128. ஃபார்ம் 129 என்னன்னா அப்ளிகேஷன் பை எ பர்சன் ஃபார் சர்டிஃபிகேட் அண்டர் செக்ஷன் 395(2) அண்ட் 403 ஃபார் determination ஆஃப் appropriate proportion ஆஃப் sum other than salary payable to a non-resident chargeable to tax in the case of recipient. ஸோ ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டோட அப்ராப்ரியேட் ப்ரொபோர்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றது ஃபார்ம் 129. ஸோ இதுல உள்ள இந்த 30 ஃபார்மும் நமக்கு எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ மேஜரா என்ன அப்ளிகபிள் ஆகுமோ அதை மட்டும் உங்களுக்கு ஃபுல்லா நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். சர்டிஃபிகேட் அண்டர் செக்ஷன் 395 ஃபார் டிடிஎஸ் ஆன் salary paid to an employee under section 392 or pension or interest income of a specified senior citizen under section 393(1).
ஸோ ஒரு ஃபார்ம் 16 நம்ம சேலரி குடுத்தாங்க இல்லையா? சாரி சர்டிஃபிகேட் குடுத்தாங்க இல்லையா? சேலரி இன்கம் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனுக்கு அல்லது பென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் ஒரு எம்ப்ளாயர் இஷ்யூ பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் ஃபார்ம் 16 இருந்தது. இப்ப ஃபார்ம் 130 ஓகேங்களா? இது வந்து அதர் தென் சேலரி. ஸோ ஃபார்ம் 16ஏன்னு ஒரு டிடிஎஸ் சர்டிஃபிகேட் குடுப்போம். இப்போ வந்து 131 ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னா வச்சிருக்கேன். திருப்பி நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ரிப்பீட்டடா பார்க்க தான் உங்களுக்கு வந்து பழைய நம்பர் மறந்து புது நம்பர் வரும். ஏன்னா இந்த வருஷமும் நம்ம ஃபார்ம் 16, 16ஏங்கிறத தான் யூஸ் பண்ண போறோம். இந்த 130, 131ங்கிறது நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம சர்டிஃபிகேட்டு. மேக்ஸிமம் வந்து சாலரிட் எம்ப்ளாயிக்கு நமக்கு இயர்லி ஒன்ஸ் தான் ஃபார்ம் 16 வரும். இந்த 16ஏ தான் நம்ம இந்த குவார்ட்டர் முடிஞ்சதுலேருந்து நம்ம குடுக்க போறோம். ஸோ 131 நமக்கு இந்த இயரே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 131ங்கிறது டிடிஎஸ் சர்டிஃபிகேட் அதர் தென் சேலரி நம்ம இந்த இயரே குடுக்க ஆரம்பிச்சுருவோம். தென் 132 certificate under section 395(4) ஃபார் அ டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். இந்த மாதிரி ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து இதுல வரும். ஃபார்ம் 133 வந்து அதே மாதிரி செக்ஷன் 395(4)ல டிசிஎஸ் கலெக்ட் பண்ணால் 133 ஃபார்ம் 133. இதுக்கு முன்னாடி நம்ம 27D சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம் இல்லையா? தென் அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் டான். ஸோ டான் அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் நம்பர் 134. தென் 136 ஏஐஎன். ஸோ ஒரு ட்ரெஷரி வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ங்கிறத அலாட் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து ஃபார்ம் 136. இது லாஸ்ட் ஆக்ட்ல இது ஒரு ஃபார்ம் கிடையாது. இந்த தடவை தான் புதுசா வந்திருக்கு. டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி 24Gன்னு இருக்கும். இப்போ ஃபார்ம் வந்து 137. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு இப்போ தான் வரும். 139ல இருந்து 144 வரைக்கும் வாட் வந்து ரிட்டர்ன் ஃபைலிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 24Q லாஸ்ட் இயர் என்னது? சேலரிக்கான குவார்டர்லி ரிட்டர்ன். ஸோ ஃபார் த salary paid to an employee ஜூன், செப்டம்பர், டிசம்பர், மார்ச். ஸோ இந்த எவ்ரி குவார்டர் நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்ம் வந்து 138. ஓகேங்களா? தென் 139 என்னன்னா ஃபார்ம் டு பி filed by the director if he claims a refund of sum paid under சாப்டர் 19 ஆஃப் த ஆக்ட். ஸோ நீங்க ஏதாவது டாக்ஸ் வந்து தவறுதலா கட்டிட்டீங்க, டபுள் டைம் கட்டிட்டீங்க. ஸோ அதுக்கான ரீஃபண்ட் நீங்க கிளைம் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கட்டின டாக்ஸுக்கான ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்ம் 139. தென் ஃபார்ம் 140 வந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேமெண்ட் மேட் அதர் தென் சேலரி. ஸோ ஒரு அதர் தென் சேலரிக்கு நீங்க டிடிஎஸ் பிடிச்சிருக்கீங்க, அதுக்கான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து 140. இதுக்கு முன்னாடி 26Qன்னு நம்ம ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து 140 ஃபார் அ டிடக்ஷன் அதர் தென் சேலரி. தென் ஃபார்ம் 141 இது வந்து சலான் கம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க 26QB, 26QC, 26QD அண்ட் 26QEன்னு ஃபார்ம் ஃபைல் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருமே அதிகமா பண்ணிருக்கக்கூடிய ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26QBயா இருக்கும். பர்ச்சேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் மோர் தென் 50 lakh. 50 லட்சத்துக்கு மேல நீங்க ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுக்கு 1% வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ண வேண்டும். ஸோ அது 26QB. இது பண்றதுக்கு பேன் மட்டும் இருந்தால் போதும். எக்ஸப்ட் உங்களோட செல்லர் நான் ரெசிடென்ட் ஆக இருந்தால் டான் வேலிடரி. செல்லர் நான் ரெசிடென்ட் ஆக இல்லை, ரெசிடென்ட் தான் என்றால் பேன் வச்சே நம்மளால பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபிளாட் வாங்குறோம், இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஈவன் வந்து ஒர்க் கான்ட்ராக்டே 50 லட்சத்துக்கு மேல வந்தாலும் அதுக்கும் 1% வந்து நம்ம டிடக்ட் பண்ண வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி 4 ஃபார்மா தனித்தனியா இருந்தது. இப்போ 141 ஒரே ஃபார்மா கொண்டு வந்திருக்காங்க. தென் ஃபார்ம் 142 இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். ஸோ ஒரு விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணால், ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதாவது மேக்ஸிமம் அதை நம்ம பண்ண மாட்டோம், நம்ம கிளைண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபைல் பண்ண வேண்டிய குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்ம் 142. தென் வந்து டிசிஎஸ் வந்து 27EQன்னு இருந்தது, இப்போ 143 ஃபார்ம். ஸோ டிசிஎஸ்னா 143. ஸோ பேமெண்ட் அதர் தென் சேலரி மேட் டு அ நான் ரெசிடென்ட். ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து 27Q லாஸ்ட் இயர்
இப்போ 144. ஓகேங்களா? ஸோ நம்ம குவார்டர்லி ரிட்டர்ன்ல நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 138 சேலரி, 140 அதர் தென் சேலரி அண்ட் 144 டிசிஎஸ், 141 வந்து அந்த பேமெண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஒர்க் கான்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் 50 லட்சத்துக்கு மேல போறப்போ பண்ண வேண்டியது. ஸோ இந்த 138, 140, 141, 144 இந்த 4 ஃபார்ம் லைவ் டெமோ கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? 145 to 148. ஸோ இந்த 4 ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பேமெண்ட். ஸோ 15 சிஏ அண்ட் 15 சிடி, 15 சிசி அண்ட் 15 சிடி. இந்த 15 சிஏ அண்ட் சிடி வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபாரின் பேமெண்ட் இருக்கும். இது 2 ஃபார்மும் நம்ம ரெகுலராகவே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சிஏட்ட ஃபார்ம் 15 சிஏ வந்து வாங்கியும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 15 சிஏங்கிறது இப்போ ஃபார்ம் 145 ஒரு பேமெண்ட் டு அ நான் ரெசிடென்ட் நாட் பீயிங் எ கம்பெனி ஆர் டு அ ஃபாரின் கம்பெனி. ஸோ ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு நீங்க பண்ணக்கூடிய பேமெண்ட்டுக்கு நீங்க ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் ஃபார்ம் 15 சி. அதே மாதிரி ஃபார்ம் 15 சிபிங்கிறது சிஏ கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். ஃபார்ம் 15 சிசிங்கிறது ஒரு ஆத்தரைஸ் டீலர், அதாவது பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய இந்த ஃபார்ம் இப்போ வந்து 147 ஃபார்ம் 147. இது வந்து ஓல்ட் ஆக்ட், இந்த பக்கம் உள்ளது நியூ ஆக்ட்ல உள்ள ஃபார்ம். ஃபார்ம் 15 சிடிங்கிறது ஒரு ஐஎஃப்எஸ்சி. நம்ம ஐஎஃப்எஸ்சி என்னன்னு பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 2 பார்க்குறப்போ இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர்ஸ். ஸோ ஒரு எஸ்இசட் யூனிட்லயோ ஒரு ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒரு இஓயூலயே இருக்கு, ஸ்பெசிஃபிக்கலா செட்டப் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் தான் ஐஎஃப்எஸ். ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஃபார்ம் 148. ஸோ இது ரெண்டும் நமக்கு லைவ் டெமோ தேவைப்படாது. ஸோ நம்ம இது ரெண்டும் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பார்ப்போம். தென் 149 அண்ட் 150 இது வந்து ஃபார்ம் ஃபார் ஃபர்னிஷிங் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 30 ஃபார்மும் 13 செக்ஷனும் 30+ ரூலும் நம்ம இந்த கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் அந்த 2 செக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ செக்ஷன் 390 சாப்டர் 19ல ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸ் ஆன் இன்கம் சப்செக்ஷன் 1ல டாக்ஸ் ஆன் இன்கம் ஷால் பி பேயபிள் as per this chapter by way of deduction or collection at source, advance payment under section 392 2A. ஸோ இந்த 3 மெத்தட்ல தான் டாக்ஸ் வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு டிடிஎஸ் டிசிஎஸ் அட்வான்ஸ் பேமெண்ட், இன்னொன்று வந்து 392 2A. 392 2Aனா ஒரு எம்ப்ளாயிக்கு நான் மானிட்டரி பெர்குசிட்ஸ் கொடுக்கும்போது அதில் கவர் ஆகக்கூடியது. நம்ம செக்ஷன் 392 பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? தென் சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸ் ரெஃபர் டு இன் சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்கக்கூடிய டாக்ஸ் ஷால் பி பேபிள் as per the provision of this chapter. ஸோ இந்த ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்கோ அந்த மெத்தடில் டாக்ஸ் பே பண்ணணும், irrespective of the fact that assessment in respect of such income is to be made in a later tax year. ஸோ நமக்கு எப்போவுமே அசஸ்மெண்ட் அடுத்த வருஷம் தான் நடக்கும், அப்போ தான் டாக்ஸ் கட்டணுங்கிறது இல்லை. இந்த சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே இந்த ப்ரொவிஷன்ல, இந்த சாப்டர்ல என்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்கோ அப்போ கட்டிடணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அடுத்த டாக்ஸ் இயர்ல தான் நீங்க கட்டணுங்கிறது இங்க அப்ளிகபிள் ஆகாது. இந்த 3க்கும் டிடிஎஸ்க்கும் அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கும் அது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி சப்செக்ஷன் 3ல நத்திங் கண்டெய்ன் இன் திஸ் செக்ஷன் ஷால் அஃபெக்ட் சார்ஜ் ஆஃப் டாக்ஸ் ஆன் சச் இன்கம் அண்டர் செக்ஷன் 4(1). செக்ஷன் 4 என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ நம்ம பார்த்துருப்போம் செக்ஷன் 4 மெயின் சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ், சார்ஜிங் செக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ செக்ஷன் 4ல தான் என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சென்ட்ரல் ஆக்ட் மூலமாக, அதாவது நான் சொன்னேன் ஃபினான்ஸ் ஆக்ட் தான், அது ஃபினான்ஸ் ஆக்ட் சொல்லக்கூடிய ரேட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து சார்ஜ் செய்யப்படும் அப்படிங்கிறது. ஸோ இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடியது எதுவுமே அந்த சார்ஜ் ஆஃப் டாக்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்க டிடிஎஸ் கம்மியாக கட்டிட்டீங்க, அதிகமாக கட்டிட்டீங்க, டாக்ஸ் அதிகமாக கட்டிட்டீங்க, அட்வான்ஸ் டாக்ஸ் அதிகமாக கட்டிட்டீங்க, கம்மியாக கட்டிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு
சார்ஜ் பண்ணணுங்கிறது எங்கேயும் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? தென் சப்செக்ஷன் 4 the payment of tax referred to in subsection 1 அதான் TDS advance tax இதெல்லாம் சொல்றாங்க. Shall be in addition to any other mode of tax recovery to discharge the liability. So இந்த TDS and TCS advance tax இது எல்லாமே வேற ஏதாவது டாக்ஸ் ரெக்கவரியோ இல்ல வேற ஏதாவது மூலமா நீங்க லயபிலிட்டி கட்டியிருந்தாலும் இது அது போர்ஷனுக்கு அது அப்ளிகபிள் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஓகேங்களா? Then subsection 5 the TDS or TCS or sum referred to in section 392 2A under this chapter and paid to the central government shall be treated as a payment of tax on behalf of the person. ஸோ டிடிஎஸோ டிசிஎஸோ கலெக்ட் பண்ணி அந்த பர்சனுக்கு அகைன்ஸ்டா நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த பர்சன் டாக்ஸ் கட்டினதா அர்த்தமாயிடும் அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. ஸோ ஃபார் ஹூஸ் இன்கம் டேக்ஸ் ஹாஸ் பின் டிடக்டட் ஆர் கலெக்டட். ஸோ வந்து யாருக்காக நீங்க டாக்ஸ் டிடக்ட் பண்றீங்களோ யாருக்காக கலெக்ட் பண்ணி கட்டிட்டீங்களோ ஸோ அந்த அசஸியே டாக்ஸ் கட்டினதா கருதப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் செக்ஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? The board may make rules for giving credit of tax deducted or collected. ஸோ டிடிஎஸ் டிடக்ட் பண்ணதோ அல்லது கலெக்ட் பண்ணதோ அதுக்கான கிரெடிட் ஸோ அசஸிக்கு அந்த டிடக்டிவ்க்கு அந்த கிரெடிட் போறதுக்கு போர்டு வந்து ரூல்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சப்செக்ஷன் 6 சொல்லியிருக்காங்க. எந்த டாக்ஸ் இருக்கு அந்த கிரெடிட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ரூல்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 390 மொத்தமே அவ்வளவுதான் 6 சப்செக்ஷன். நம்ம இதை திருப்பி ரீகேப் பார்ப்போம். ஓகேங்களா? சப்செக்ஷன் 1 2 3 சப்செக்ஷன் 1 என்ன? ஸோ டாக்ஸ் ஆன் இன்கம் ஷால் பி பேயபிள். டாக்ஸ் எந்தெந்த இன்கம்க்கு பேயபிள்னா ஆஸ் பர் திஸ் சாப்டர் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்க மாதிரி டிடிஎஸ் மூலமாகவோ டிசிஎஸ் மூலமாகவோ அட்வான்ஸ் பேமெண்ட் மூலமாகவோ டாக்ஸ் பே பண்ணலாம். அடுத்து ஸோ சப்செக்ஷன் 1ல இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த டிடிஎஸ் டிசிஎஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் ஷால் பி பேயபிள். நீங்க என்னதான் டாக்ஸ் வந்து அடுத்த வருஷம் கட்டுவீங்கனாலும் இந்த 3 ஐட்டமும் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்க மாதிரி அப்பப்ப கட்டணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்படி நீங்க முன்னாடியே கட்டுறதுனால நீங்க பின்னாடி நெக்ஸ்ட் இயர்ல நீங்க டாக்ஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா அதுல எந்த மாற்றமும் வராது அப்படிங்கிறது சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4 உங்களுக்கு வேற என்ன மெத்தட்ல டாக்ஸை ரெக்கவரி பண்ணி இருந்தாலும் இந்த டிடிஎஸ் பிடிக்கிறதோ அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறதுல நீங்க தப்பிக்க முடியாது. இது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி டிடிஎஸும் டிசிஎஸும் நீங்க கட்டினீங்கன்னா டிடக்டார் கட்டுறது அந்த டிடக்டி அவரோட டாக்ஸை கட்டினதா கருதப்படும். ஓகேங்களா? சப்செக்ஷன் 6 போர்டு வந்து போர்டுனா என்ன? சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். ஸோ அவர்கள் இந்த டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸோட கிரெடிட்டுக்கான அந்த பர்சனுக்கு கரெக்டாக போய் சேர்றதுக்கு ரூல்ஸ் மேக் பண்ணலாம். இதுதான் செக்ஷன் 390. 6 சப்செக்ஷன் இருக்கு. தென் 391 டைரக்ட் பேமெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம 390 வந்து டைரக்ட் பேமெண்ட்டா இன்டைரக்ட் பேமெண்ட்டா? டைரக்ட்னா என்ன இன்டைரக்ட்னா என்ன? யாரு இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அவங்களே கட்டினா அது டைரக்ட். கரெக்டா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் பேமெண்ட். டைரக்ட் டாக்ஸ் சிம்பிளா சொல்ல போனா டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி செக்ஷன் 390 வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். செக்ஷன் 391 வந்து டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? யார் இன்கம் ஜென்ரேட் பண்றாங்களோ அவங்களே கட்டுறது அவ்வளவுதான். ஸோ டைரக்ட் பேமெண்ட் டாக்ஸ் கிடையாது, டைரக்ட் பேமெண்ட். ஸோ செக்ஷன் 390 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யார் பே பண்ணுவோம்? அவர் எம்ப்ளாயியா இருந்தா எம்ப்ளாயர் டிடக்ட் பண்ணி எம்ப்ளாயர் தான் பே பண்ணுவார். ஓகேங்களா? ஆக்சுவலா டிடக்ட் பண்ணி பே பண்ணா எம்ப்ளாயி தான் பே டாக்ஸ் கட்டுற மாதிரி. ஆனா பேமெண்ட் யார் பண்றா? பேமெண்ட் எம்ப்ளாயர் தான் பண்றாரு. ஸோ கான்ட்ராக்டர் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் இதுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்போ வந்து யாரு டிடக்ட் பண்றா? டிடக்டார் தான் டிடக்ட் பண்றாங்க. ஸோ இன்கம் ஏர்ன் பண்றவங்க அங்க பே பண்ணல.
பேமெண்ட் மேக் பண்றது டிடக்டார். ஸோ அது வந்து செக்ஷன் 390 செக்ஷன் 391 டைரக்ட் பேமெண்ட். ஸோ இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, எப்போ சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்காங்க, the income tax on any income shall be payable directly by the assessee. ஸோ assessee டைரக்டா பே பண்ணணும். The tax on any income எப்போ, if there is a no provision under this chapter to deduct income tax. ஸோ இன்கம் டேக்ஸ் டிடக்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இந்த சாப்டர்ல இல்ல, டிடிஎஸ் டிடக்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இந்த சாப்டர்ல இல்லைன்னா, அந்த அசஸி டைரக்டாக இன்கம் ரிசீவ் பண்ணதும் பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது டைரக்ட் பேமெண்ட். இல்ல இன்கம் டேக்ஸ் ஆல்ரெடி வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும் நீங்க சொல்லியிருக்கு, ஆனா அது டிடக்ட் பண்ணல அப்படின்னாலும் அசஸி அவரோட தானா முன் வந்து அவரு டாக்ஸை கட்டிடணும் அப்படிங்கிறத செக்ஷன் 391 டைரக்ட் பேமெண்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? மொத்தம் ரெண்டு சுச்சுவேஷன்ல இங்க ஷால்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது மேண்டேட்டரி. ஒரு டிடிஎஸ் சொல்லியிருக்காங்க செக்ஷன் 391-93ல ஒரு டிடிஎஸ் சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்டர் 1 லட்சத்துக்கு மேல டிடக்ட் பண்ணணும்னு. உங்களோட டிடக்டார் டிடக்ட் பண்ணல, அதாவது சர்வீஸ் ரிசீப்பன் வந்து அதை டிடக்ட் பண்ணவில்லை என்றால் நீங்கள் அந்த டாக்ஸை கட்ட வேண்டும். யாரு? சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேங்களா? இல்ல இந்த ஆக்டிவிட்டிக்கு நான் இந்த ப்ரொவிஷன்ல இந்த சாப்டர்ல எந்த ப்ரொவிஷனும் கிடையாது டிடக்ட் பண்றதுக்கு அப்படின்னாலும் நீங்க ஓனா இந்த டாக்ஸை கட்டணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சப்செக்ஷன் 2, if an assessee has an income in the nature as specified in section 17(1)(d). ஸோ செக்ஷன் 17(1)(d)ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இன்கம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டி ஆர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். நம்ம செக்ஷன் 17 பார்க்குறப்ப அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஷேர்ஸை அலாட் பண்ணிருக்கு இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் போனஸ் ஷேர்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் அப்போ வந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணாது. ஸோ அதனால டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து மேண்டேட்டரி அப்படிங்கிறத சொல்றாங்க. சப்செக்ஷன் 3, where any person including the principal officer of a company who is required to deduct any sum as per the provision of this act or referred to in section 392(2)(a) being an employer does not deduct tax or after so deducting tax fails to pay. ஸோ ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பிரின்சிபல் ஆஃபீஸரோ டாக்ஸை டிடக்ட் பண்ணணும், இல்லை பண்ணல, பண்ணிட்டாங்க டிடக்ட் பண்ணிட்டாங்க ஆனா கட்டலை. உங்களை அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் the whole or any part of the tax as required under this act and where the assessee has also failed to pay such tax directly. ஸோ இங்க டிடக்ட் பண்ணல, டிடக்ட் பண்ணிட்டாரு, பே பண்ணல, அப்ப யாரோட அந்த லயபிலிட்டி மாறுது? அந்த அசஸி பே பண்ணணும். ஸோ அந்த அசஸியும் பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் then such person shall, apart from any other consequences that may incur, be deemed to be assessee in default. Under section 398(1) படி அவர் அசஸி இன் டிஃபால்ட்டாக கருதப்படுவார். ஸோ டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அந்த டிடக்டாருக்கு மட்டும் ட்ரபிள் கிடையாது, இப்போ டிடக்டிக்கும் ட்ரபிள் தான். ஸோ டிடக்ட் பண்ணலைன்னா நீங்க அந்த டாக்ஸை கட்டியிருக்கணும். ஸோ அப்படிங்கிறது தான் செக்ஷன் 391 டைரக்ட் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு செக்ஷன் தான் கலெக்ஷன் அண்ட் ரெக்கவரி டாக்ஸோட ஜெனரல். இப்போ நம்ம பார்த்த அந்த ரெண்டு செக்ஷனையும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். டைம் ஆகுது. ஓகே, நமக்கு இன்னும் டைம் நிறையவே இருக்கு. ஸோ ஷார்ட்டாகவே சொல்லிடலாம். செக்ஷன் 390 இது ஆட்டோமேட்டட் செக்ஷன். இது உங்களுடைய டிடக்டார் வந்து டிடக்ட் பண்ண வேண்டியது, உங்களோட கலெக்டார் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது. நீங்கள் அதை பற்றி ட்ரபிள் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். செக்ஷன் 391 ஒருவேளை இவங்க பண்ணலைன்னா நீங்கள் மேனுவலாக கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸை கொடுக்கணும். இது ட்ரெஸரின்னு வச்சுக்கோங்க. ட்ரெஸரி மீன்ஸ் கவர்மெண்ட்டோட ட்ரெஸரி. ஸோ இதன் மூலமாக ஃபண்டு ஃப்ளோ ஆகணும். அப்படி ஆகலைன்னா நீங்கள் டைரக்ட் மெத்தட் படி கவர்மெண்ட்டுக்கு பணம் கரெக்டாக வர வேண்டும். அதுதான் இந்த இது. சாப்டர் 9 பார்ட் ஏ. ஸோ கோர் பிரின்சிபல் இதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் டேக்ஸ் கலெக்ஷன். டேக்ஸ் வந்து
நீங்க என்னதான் டாக்ஸை வந்து லேட்டரா அசஸ்மெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர்ல தான் நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணாலும் கண்டினியூஸா ஃப்ளோ வரணுங்கிறதுனால இந்த டிடிஎஸ், டிசிஎஸ் அண்ட் அட்வான்ஸ் டாக்ஸ் இது மூணும் செக்ஷன் 392 படி பே பண்ணணும். ஓகேங்களா? 393 படி நீங்க இப்போ முன்னாடியே பே பண்றதுனால இங்க கால்குலேட் பண்ண வேண்டிய டாக்ஸ் வந்து அதுல எந்த சேஞ்சஸும் வராது. செக்ஷன் 41 படி கால்குலேட் பண்ணக்கூடிய சார்ஜிங் ஆஃப் இன்கம் டாக்ஸ்ல எந்த சேஞ்சும் வராது. நீங்க இத கிரெடிட்டா மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஈவன் வேற ஏதாவது உங்களுக்கு மெத்தட்ல உங்களுக்கு ரெக்கவரி நடந்திருந்தாலும் அந்த ரெக்கவரிக்கும் இந்த டிடிஎஸ்க்கும் அட்வான்ஸ் டாக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ செக்ஷன் 390ங்கிறது டிடிஎஸ், டிசிஎஸ் அண்ட் அட்வான்ஸ் டாக்ஸ். ஸோ இது 3 தான் 390ல இருக்கக்கூடிய மெயின் வந்து மெத்தட். செக்ஷன் 391 வந்து இது வந்து ஒருவேளை இது ஃபெயில் சேஃப் ஆயிடுச்சுன்னா இது வந்து பிளான் பி மாதிரி கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ ஒருவேளை பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலைன்னா அசஸியோட லயபிலிட்டி அவங்க இந்த டிடக்டார் ஃபெயில் ஆகும்போது இங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் திருப்பி வர வேண்டும் அப்படிங்கிறது தான். செக்ஷன் 390ல 3 மெயின் பேமெண்ட் இருக்கு. நம்ம பார்த்த மாதிரி டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் 391A, 391B அட்வான்ஸ் பேமெண்ட். இது வந்து பேமெண்ட் அண்டர் செக்ஷன் 392(2A). ஸோ இந்த 3 பேமெண்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்டார் அந்த டிடக்டிவ் கிட்ட வந்து டிடக்ட் பண்ண ஃபிகரை கவர்மெண்ட்டுக்கு கட்டுவாங்க. இந்த கவர்மெண்ட் அதை திருப்பி கிரெடிட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டிடிஎஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? செக்ஷன் 390 சப்செக்ஷன் 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த டிடக்டார் பே பண்ண டாக்ஸை அசஸி பே பண்ண டாக்ஸா கருதுவாங்க அப்படிங்கறது சொல்லுது. வேற ஒன்றும் இல்லை. ஸோ செக்ஷன் 396ல ரூல் டு பவர் டு மேக் ரூல். ஸோ இந்த போர்டு வந்து இந்த டிசிஎஸ் கிரெடிட்டா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கிரெடிட்டா அசஸி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ரூல் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஸோ ஏன் நம்ம 2வது டைம் அதை ரிப்பீட் பண்றோம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டக்குன்னு மைண்ட்ல ஏறினா கூட செகண்ட் டைம் ஓகே முன்னாடி நம்ம பார்த்ததுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? செக்ஷன் 391 இது வந்து டைரக்ட் பேமெண்ட் ஃபெயில் சேஃப். இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா எப்போ சாப்டர் 19ல இந்த பேமெண்ட்டுக்கு டிடிஎஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோ அல்லது டாக்ஸ் டிடக்ட் பண்ணணும் ஆனா டிடக்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இது 2ல ஏதாவது ஒன்று அப்ளிகபிள் ஆனாலும் அசஸி டைரக்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டைரக்ட் பேமெண்ட் என்ன அட்வான்ஸ் டாக்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் அப்க்கு எக்ஸம்ஷன் இருக்கு. எதுக்கு? டைரக்ட் பேமெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப்க்கு எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒருவேளை ஒரு அசஸி வந்து இன்கம் ஸ்பெசிஃபைட் இன் 17(1)D ஸோ ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டியோ அல்லது செக்யூரிட்டி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரோ ஒரு கம்பெனில இருந்து ரிசீவ் ஆகுது, ஒரு எம்ப்ளாயர் வந்து ரிசீவ் பண்றாங்க. அந்த எம்ப்ளாயர் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் கம்பெனி அண்டர் செக்ஷன் 140 கீழே எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கிறாங்கிற பட்சத்தில் அந்த டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து அந்த அசஸி கையில வந்து விழுது. ஸோ இதுல வந்து செக்ஷன் 391ல சொல்றாங்க என்னன்னா ஸோ இந்த எம்ப்ளாயரோ அல்லது பர்சனோ டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டியவங்க டிடக்ட் பண்ணல இல்ல கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைரக்ட் பேமெண்ட் வந்து அப்ளிகபிள் ஆயிடும். ஒருவேளை அசஸியும் பே பண்ணல அப்படின்னா அதுல என்ன கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசஸியின் டிஃபால்ட்டாக கருதப்படுவார்கள். அந்த டிடக்டாரோ அல்லது எம்ப்ளாயரோ அசஸியின் டிஃபால்ட்டாக கருதப்படுவார்கள். அப்பார்ட் ஃப்ரம் எனி அதர் இன்கர்டு கான்சிக்வன்சஸ், மற்ற பெனால்டி இல்லாமல் அவர் அசஸியின் டிஃபால்ட்டாக கருதப்படுவார். செக்ஷன் 390 செக்ஷன் 391 சின்ன டேபிளர் காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போ வந்து இது ட்ரிகர் ஆகும்? செக்ஷன் 390 எப்போ ட்ரிகர் ஆகும்? இது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெக்யர்மெண்ட். ஸோ செக்ஷன் 393 அண்ட் 392 394ல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன் படி அவர் எம்ப்ளாயரோ அல்லது ஒரு பர்சன் ஸ்பெசிஃபைட் பர்சனோ டாக்ஸை டிடக்ட் பண்ண வேண்டும் அல்லது கலெக்ட் பண்ண வேண்டும். எப்போ? அட் த மொமெண்ட் ஆஃப் பேமெண்ட் ஆர் கிரெடிட் விச் எவர் இஸ் ஏர்லியர். டிடிஎஸ்னாலே அதுதான். இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல யூஸ் பண்ண வார்த்தை பார்த்தீங்கன்னா
பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். எனி பேமெண்ட் எக்ஸீட்ஸ் 2.5 lakhs அப்படின்ற மாதிரி த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கும். ஆனா இந்த தடவை இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ல எனி இன்கம்னு மாத்திருப்பாங்க. எனி இன்கம் ரிசீவ்டு. நீங்க வேர்டை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது 1961 ஆக்ட்ல பேமெண்ட் இருந்தது. இங்க வந்து இன்கம்ங்கிறது சேஞ்ச் ஆயிடும். செக்ஷன் 391 எப்போ அப்ளிகபிள் ஆகும்? டிடக்ஷனுக்கு ஒரு ப்ரொவிஷனே இல்ல டிடக்ஷனுக்கு ப்ரொவிஷன் இருக்கு, டிடக்ட் பண்ணல அப்படிங்கிறப்பையும் செக்ஷன் 140 இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் செக்ஷன் 391 டைரக்ட் பேமெண்ட் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்க யாரு செக்ஷன் 390ல யாரு பே பண்ணுவா? அதே பார்த்தீங்கன்னா டிடக்டா பேயர் ஆர் எம்ப்ளாயி இவங்க தான் டாக்ஸை பே பண்ணுவாங்க. 391ல யார் டாக்ஸை பே பண்ணுவா? எஸ்எஸ்சி ஆர் எம்ப்ளாயி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்ட் லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 390ல அது கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். கிரெடிட்டட் ஆன் பிகாஃப் ஆஃப் த அசஸி. அசஸிக்கு கிரெடிட், அதாவது டிடக்டிக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. இது டைரக்ட்லி டிஸ்சார்ஜ் இஸ் ஓன் இமிடியட் பர்டன். ஸோ இது அசஸி அவரே கட்டுறாரு. ஸோ அதனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் வந்துடும். டிஃபால்ட் கான்சிக்வன்சஸ் என்ன? செக்ஷன் 390ல வர மாதிரி இவர் வந்து அசஸியின் டிஃபால்ட்டாக கருதப்படுவார். அது இல்லாமல் மற்ற பெனால்டி எல்லாம் கட்ட வேண்டியது வரும். ஓகேங்களா? செக்ஷன் 391ல பாத்தீங்கன்னா அந்த அசஸி வந்து, அதாவது இந்த டிடக்டிவ் வந்து ஃபெயில் சேஃப் மெக்கானிசம் ஃபெயில்ஸ். ஸோ வந்து இவர் ஃபெயில் சேஃப் மெக்கானிசம் ஃபெயில்ஸ்னா இவர் ஓன் அசஸ்மெண்ட்ல டாக்ஸ் கட்டவில்லை என்றால் ஜாயிண்ட் ஆர் கேஸ்கேடிங் லயபிலிட்டி. ஸோ இவருக்கும் இவருக்கு என்ன பெனால்ட்டியோ அதே மாதிரி இங்கேயும் பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிடிஎஸ் பத்தி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். 2025ல டிடிஎஸ்ல என்னென்ன மேஜர் சேஞ்சஸ் ஆயிடும் ஒரு கிளான்ஸ் பார்த்தல. நிறைய பேருக்கு இந்த 2 செக்ஷனை பார்த்தது போர் அடிக்கும். இப்போ டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம லாஸ்ட் இயர்க்கான டிடிஎஸ் ஃபைலிங் லைவ் டெமோ பார்க்க போறது இல்லை. ஸோ கரண்ட் இயர், அதாவது டாக்ஸ் இயர் 2026-27க்கான டிடிஎஸ் ஃபைலிங் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட லைவ் டெமோ மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் 1961 ஆக்ட்ல மொத்தம் 67 செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 193, 194C, 194J எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி 67 செக்ஷன் இருக்கு. இப்போ 56 செக்ஷன் ரெடியூஸ் ஆகி 11 செக்ஷன் தான். டிடிஎஸ்ல மட்டும் 43 செக்ஷன் இருக்கு. இப்போ 2 செக்ஷன்ல வந்துருச்சு, 392 அண்ட் 393. டிசிஎஸ்ல 23 செக்ஷன் இருந்தது. இப்போ 8 கோர் செக்ஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 1/4/2026 இருந்து புது ஆக்ட் தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த 11 செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் 10 தான் இருக்கு, இன்னொன்று 400. ஸோ salary 192 இப்போ 392, அப்படியே ஒரு 200 செக்ஷன் ஜம்ப் ஆயிருச்சு. அதர் தென் salary 193ல ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எல்லாமே 393ல கொண்டு வந்துட்டாங்க. டிசிஎஸ் 206 394. ஓகேங்களா? அதே மாதிரி நோ டிக்ளரேஷன், நோ டிடிஎஸ் டிக்ளரேஷன் 393, நோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட் 395, டிடிஎஸ் ஃபார் இன்கம் ரிசீவ்டு செக்ஷன் 396. ஸோ இதுக்கு முன்னாடி 194, 195, 200ல இருந்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் 397, பெனால்டிஸ் 398, கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் பெனால்ட்டி மட்டும் இல்லை, என்னென்ன கான்சிக்வன்சஸோ எல்லாமே இருக்கு. ப்ராசஸிங் ஆஃப் ரிட்டன் 399, இன்டர்பிரிட்டேஷன் 402. ஸோ மேஜரா இந்த 11 செக்ஷன் தான். ஸோ 393ல டேபிள் காலமா இருக்குன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன எப்படி அதை பிரிச்சிருக்காங்க? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 67 செக்ஷனையும், அதாவது எத்தனை வந்து 43 சம்திங் 43 செக்ஷனை ஒரே செக்ஷனா கொண்டு வந்திருக்காங்க 393. ஸோ 393ல எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 393(1) பேமெண்ட் டு ரெசிடென்ட், ஒரு ரெசிடென்ட்டுக்கு பண்ணக்கூடிய பேமெண்ட் எல்லாமே 393 சப்செக்ஷன் 1ல டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 8 ஐட்டம் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துருவோம். ஓகேங்களா? 393 சப்செக்ஷன் 2 பேமெண்ட் டு நான் ரெசிடென்ட், ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு பண்ணக்கூடிய பேமெண்ட் 17 ஐட்டம்.
ஓகேங்களா? ஸோ நான் ரெசிடென்ட்க்கு பண்ணக்கூடிய பேமெண்ட்டுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. 393 பேமெண்ட் டு எனி பர்சன். ஸோ நீங்க யாருக்கு பண்ணாலும் சரி, இதுல சொல்லியிருக்கக்கூடிய பேமெண்ட் காமனா ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு கோட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 127 இதுல ஒரு 7 ஐட்டம் இருக்கு. 393 சப்செக்ஷன் 4 இது வந்து நோ டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ டிடக்ஷன் எதுவும் கிடையாது. அதாவது டிடிஎஸ்க்கு என்னென்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ஒரு 19 ஐட்டம் இருக்கு. அண்ட் 5 சப்செக்ஷன் 5 அண்ட் 6 டெக்ளரேஷன் ஃபார் நோ டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன் எதுவும் தேவையில்லைங்கிறதுக்கு என்ன டெக்ளரேஷன் ஃபைல் பண்ணணும்? 2 ஐட்டம் தான். ஸோ 393ல மொத்தம் 5 சப்செக்ஷன் 5 டேபிள் இருக்கு. கிளியரா? ஸோ அந்த 5 டேபிள் நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா தாராளமாக டிடிஎஸ் ஃபைல் பண்ண நீங்க ரெடி. இந்த நான் ரெசிடென்ட் கூட இல்லைன்னா போதும், நீங்க நார்மலா ரெசிடென்ட்டுக்கு உள்ளதுக்கு இந்த 4 டேபிள் இருந்தால் போதும். ஸோ டிடிஎஸோட கோர் ரூல் என்ன? கோர் ரூல் என்ன? tax is deducted at the time credit or payment whichever is earlier. ஸோ credit or payment அப்படின்னா என்ன? நீங்க புக்ல எப்போ அந்த அக்கௌண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது credit. ஸோ டேட் ஆஃப் அக்கௌண்டிங், இது டேட் ஆஃப் பேமெண்ட், அவ்வளவுதான். ஸோ creditனா அக்கௌண்ட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பில்ல அக்கௌண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே அப்போவே liability arises to deduct TDS. ஃபர்ஸ்டே பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பில் அடுத்த வாரம் தான் வருதுனாலும் liable to deduct TDS at the time of payment because whichever is earlier. ஸோ பேமெண்ட் இஸ் ஏர்லியர்னா அப்போ டிடிஎஸ் டிடக்ட் பண்ற liability வந்துருச்சு. அக்கௌண்டிங் ஏர்லியர்னா எது ஏர்லியரோ அந்த டைம்ல வந்துருச்சு, அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ டிடிஎஸ் யாரு டிடக்ட் பண்ண வேண்டும்? சொல்லுங்க சார். இப்போ வந்து நார்மலி நம்ம வந்து மந்த் எண்ட் தான் அக்கௌண்ட் பண்ணுவேன். பேமெண்ட் வந்து 7th பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணதா பெட்டர், இல்லைன்னா நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட் டேட்டும் பேமெண்ட் டேட்டும் சேமா இருந்தா அதுல எது பெட்டரா நம்ம ஃபாலோ பண்ணருக்கு? இல்ல சார், நீங்க ப்ரொவிஷன் போடுறீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் 50,000 31 மார்ச்ல நீங்க ப்ரொவிஷன் போட்டுருவீங்க, கரெக்டா? அதுதான். வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, பேமெண்ட் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி. ம். ஸோ 30ஆம் தேதி நீங்க ப்ரொவிஷன் போட்டுட்டீங்கன்னா அதுதான் உங்களோட liable to deduct TDS. ஸோ அந்த மந்தே நீங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். 7ஆம் தேதி கவர்மெண்ட் கட்டணும். செலான் வந்து அந்த 7th பே பண்ண போதும். எஸ் 7th பே பண்ணணும். இப்போ வந்து நாம வந்து இப்போ அது வந்து 15th போட்டிருக்கு. அப்படிதான் இருந்தாலும் 7th தான் டியூ டேட். 7th தான் டியூ டேட். பேமெண்ட் டியூ டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 7 தான். இல்ல யூஸ்வலி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கு சேம் போத் டேட் வந்து சேமா போட்டுக்கோ, அதுதான் பெட்டர். அது வந்து இல்ல அது பிரச்சனை இல்ல. அது நீங்க சேமா போட்டாலும் சரி, இல்ல எப்படி போட்டாலும் சரி, எது ஏர்லியரா வருதோ அப்ப liability arises, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஏன்னா எப்பவுமே நம்ம இன்வாய்ஸ் வர வரைக்குமோ இல்ல நம்ம பேமெண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம செலவு எழுத முடியாது. ஸோ அந்தந்த மந்த் பிஎன்எல் பார்க்கணும், ப்ரொவிஷன்லாம் போட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே. நீங்க முன்னாடியே அந்த பார்ட்டிக்கு ஈவன் அவர் இன்வாய்ஸ் 1ஆம் தேதி கொடுத்தாலும் நீங்க 31ஆம் தேதி நான் அந்த ரெண்ட் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரொவிஷன் என்ட்ரி போட்டுருவீங்க. போட்டாலே அந்த மந்த்தை நீங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்க வேண்டும். ஸோ ஸ்பெசிஃபைடு பர்சன். ஸோ டிடிஎஸ் யாருக்கு அப்ளிகபிள், யார் டிடக்ட் பண்ணி கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபைட் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபைட் பர்சன் மட்டும்தான் டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டும், வேற யாரும் டிடக்ட் பண்ணி கட்ட தேவையில்லை. ஸோ இந்த ஸ்பெசிஃபைட் பர்சன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்டிட்டி டைப்பை பொறுத்து ரெண்டா பிரிக்கிறாங்க, கம்பெனியா ஃபார்மோ, இண்டிவிஜுவலா ஹெச்யூஎல். ஸோ ஒரு கம்பெனியா ஃபார்மோ இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க ஸ்பெசிஃபைட் பர்சனாக தான் கருதப்படுவாங்க. அவங்க டிடிஎஸ் கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். எப்போ பிடிக்கணும்? அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றப்போ. ஓகேங்களா? சரி, இப்போ இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் இருக்கு. இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் இருந்ததுன்னா அவங்க பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதா? ஸோ அவங்க ஸ்பெசிஃபைட் பர்சனா இல்லையாங்கிறத பார்க்கணும். இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் எப்போ ஸ்பெசிஃபைட் பர்சனா கருதப்படுறாங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் இயர், ப்ரையர் இயர், ப்ரிசீடிங் டாக்ஸ் இயர்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிசீடிங் டாக்ஸ் இயர்ல அவங்களோட டோட்டல் ரிசிப்ட் பிசினஸ் டர்ன் ஓவர் இருந்தால் 1 கோடிக்கு மேல, ப்ரொஃபஷனல் வந்து 50 லட்சத்துக்கு மேல. சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது பெருசா. சேஞ்சஸ் மீன்ஸ் ப்ரொவிஷன்ல பெருசா எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மெத்தட் தான், இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான்.
இதுல ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 1 கோடி, 50 லட்சம் ப்ரொஃபஷனல் ரிசீப்ட் அதுக்குள்ள தான் இருக்குன்னா, நான் டிடிஎஸ் டிடக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன நான் ஸ்பெசிஃபைட் பர்சனே கிடையாது. ஸோ டிடிஎஸ் நாட் அப்ளிகபிள். நாட் ரெக்வயர்ட் டு பி டிடக்டட் பை மீ அவ்வளோதான். இதே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா புடிச்சு தான் ஆகணும். இவ்வளோதான். எப்போ இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃப்-ஆவே இருக்குங்கிற பட்சத்தில். ஸோ மேஜரா நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் அதாவது டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸ். இதுக்கு முன்னாடி 194(j) இருந்தது இல்லையா? இப்ப 393(1)ல சீரியல் நம்பர் 63ல குடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷனல் சர்வீஸாக இருந்தால் 10% த்ரெஷோல்ட் லிமிட் 50,000. பழைய அதே லிமிட் தான். போன வருஷமே 50,000 மாத்திட்டாங்க. டெக்னிக்கல்ல இருந்தா 2% 50,000. டைரக்ட் ரெமுனரேஷனா இருந்தா 10% டைரக்டருக்கு என்ன குடுத்தாலும் 10% தான். ரெமுனரேஷன், கமிஷன் அதுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? 194(j) நேத்து கூட ஆர்டிகிள்ல அந்த டவுட் கேட்டிருந்தாங்க. அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் ஓல்டு செக்ஷன் 194(j) இப்ப 393(1) சீரியல் நம்பர் 6(1). ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃப் இருந்தா 1% நம்ம எப்பவும் முன்னாடி உள்ள அதே தான். 30,000 சிங்கிள் பில், 1,00,000 அக்ரிகேட் அவ்வளவுதான். அதர் தான் இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃப் 2%, 30,000 சிங்கிள் பில், ஓவராலா 1 lakh மேல இன்க்ரீஸ் ஆகும். கமிஷன் ஆர் புரோக்கரேஜ் 194(h) ப்ரீவியஸ் ஆக்ட்ல, இப்ப கரண்ட் ஆக்ட்ல 393(1). ஸோ ஒரு பேமெண்ட் டு ரெசிடென்ட் 393(1) அவ்வளவுதான், ஒரே செக்ஷன் தான். சீரியல் நம்பர் 1, 2ல ஸ்பெசிஃபைட் பர்சனுக்கு கொடுத்திருந்தால், அது பேயர் வந்து ஸ்பெசிஃபைட் பர்சனாக இருந்தால் 2% டிடக்ட் பண்ணணும். 20,000 த்ரெஷோல்ட் லிமிட். இப்போ கமிஷன் 2% லாஸ்ட் இயர் ஆயிடுச்சு. ஸோ 194(m) ஓல்டுல இப்போ 393(6)(2). ஸோ ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் 50 லட்சத்துக்கு மேல நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க ஒரு வீடு. ஸோ 50 லட்சத்துக்கு மேல நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஈவன் ஸ்பெசிஃபைட் பர்சனாக இல்லைனாலும் நீங்க 2% டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டும். ஓகேங்களா? அடுத்து ரெண்ட். ஸோ ரெண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ஸ்பெசிஃபைட் பர்சன், அதர் தென் ஸ்பெசிஃபைட் பர்சன். ஸோ ஸ்பெசிஃபைட் பர்சன்னா யாருன்னு பார்த்துட்டோம். த்ரெஷோல்ட் லிமிட் 1 lakh மேலேயோ அல்லது ப்ரொஃபஷனல் இன்கம் 50,000க்கு மேலேயோ, பிசினஸ் இன்கம் 1 crore மேலேயோ ப்ரீவியஸ் இயர்ல இருந்து அவர் ஸ்பெசிஃபைட் பர்சன், இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃப்-ஆக இருந்தாலும். ஃபர்ம் கம்பெனி எப்பவுமே ஸ்பெசிஃபைட் பர்சன் தான். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃப் 50,000க்கு மேல வாடகை கொடுத்தால் அவர் டர்ன் ஓவர் 1 கோடிக்குள்ள அல்லது 50 லட்சத்துக்குள்ள இருக்குன்னா அவர் 2% டிடிஎஸ் பிடிச்சா போது இது முன்னாடியே இருக்கு. லாஸ்ட் 5% இருந்தது 2% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. 1/10/2024 இருந்து. ஒரு ஸ்பெசிஃபைட் பர்சனாக இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ மெஷினரி, பிளான்ட், எக்யூப்மெண்ட்டுக்கு 2%. 194(I) பழைய செக்ஷன், இப்போ 393(1). ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருந்தால் 10%. த்ரெஷோல்ட் லிமிட் ஃபார் ஸ்பெசிஃபைட் பர்சன் 50,000 தான். எங்கேயும் 50,000 தான். 50,000 ஆர் பார்ட் தேர்ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஒரு மாசமோ அல்லது 15 நாளே இருந்தாலும் 15 நாளைக்கு 50,000 கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 50,000க்கு மேல போச்சுன்னா டிடக்ட் பண்ண வேண்டும். தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ 194(I)ல இருந்தது பழைய செக்ஷன், இப்போ 393(1). ஸோ 50 லட்சத்துக்கு மேல உங்களோட வேல்யூ இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பர்ச்சேஸ் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஸோ 1% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டும். 1% ஆஃப் கன்சிடரேஷன் ஆர் 1% ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர். ஜெனரலாக ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூட கம்மியா பேமெண்ட் நடக்காது. ஸோ இதுல வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகும். நீங்க வந்து ஒரு பில்டிங் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபிளாட் வாங்குறீங்க, அதில் கிளப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், பார்க்கிங் ஃபீஸ், இபி, வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபீஸ், மெயின்டெனன்ஸ், அட்வொகேட் ஃபீஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் அது இருந்தாலும் நீங்க ஸ்டாம்ப் டியூட்டில இது மட்டும் இது இல்லாம இன்க்ளூட் ஆகாமையே இருந்தாலும் நம்ம இந்த டீட்டெயிலாம் கேட்டு வாங்கி பே பண்ண வேண்டும். அதுக்கும் சேர்ந்து டிடிஎஸ் பே பண்ண வேண்டும். இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு ஸ்பெசிஃபைட் பர்சனாக இருக்குங்கிற பட்சத்தில் 10,000க்கு மேல ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலே 10% டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டும். ஃபர்ம் டு பார்ட்னர்ஸ் ஓல்டுல 194(T) இப்போ 393 சப்செக்ஷன் 3 சீரியல் நம்பர் 7ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்டாவோ, கமிஷனாவோ, சேலரியாவோ
என்ன இன்கமா இருந்தாலும் 20,000க்கு மேல கொடுத்துட்டால் பெர் இயர் 10% டிடக்ட் பண்ண வேண்டும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கக்கூடியவங்க இப்போ வரைக்கும் டேன் எடுக்கலன்னா, தயவு செஞ்சு எடுத்து டிடக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டைம் இல்ல உங்களுக்கு. அடிஷனல் ஆப்பரேஷன் ரூல்ஸ். ஸோ இது எப்பவும் போல தான். 194 கியூ இருந்தது இல்லையா? 50,00,000க்கு மேல பர்ச்சேஸ் பண்றப்போ நம்ம 1% பிடிக்கணும். ஸோ அது 393 1ல சீரியல் நம்பர் 8 2ல கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அப்படியே தான் கன்டின்யூ ஆகுது. தென் வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து நம்ம பழைய ஆக்ட்ல வந்து செக்ஷன் 40 ஏஐல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலைன்னா 30% டிஸ்அலவன்சஸ். கரெக்ட்டா? ஸோ இப்ப செக்ஷன் 35 பி புது செக்ஷன்லயும் அதே தான். அப்படியே தான் கன்டின்யூ ஆகுது. பான் வேலிடேஷன் இப்போ வந்து உங்களுக்கு பான் வேலிடேஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, திரும்பவும் நம்ம வந்து ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் வந்து ஆ கட்டித்தான் ஆகணும். நெறைய பேர் வந்து சார் பான் வேலிடேஷன் ஃபெயில் ஆச்சு. இப்ப இந்த பான் ஆதார் லிங்க் ஆகலாம் ஹையர் ரேட் இல்லைங்கிற மாரி சொல்லிட்டு இருக்குங்க. அப்படி எதுவும் ஆக்ட்ல இல்ல. ஸோ பான் ஆதார் வேலிடேட் ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். என்ன ஒமிட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் டிஃபால்ட்டா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவில்லை. ஒரு 50,000க்கு மேல கிரெடிட் இருக்கு. டிடிஎஸ், டிசிஎஸ் கிரெடிட் இருக்கு. ஆனா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவில்லை என்றால், உங்களுக்கு ஹையர் ரேட் டிடிஎஸ் பிடிக்கணும்னு ஒண்ணு இருந்தது. அதத்தான் ஒமிட் பண்ணியிருக்காங்களே ஒழிய, மத்தபடி பான் ஆதார் லிங்க் ஆகலனா ஹையர் ரேட் இன்னமும் அப்ளிகபிள். கரெக்ஷன் ரிவைஸ் ரிட்டர்ன் போடணும்னா அதுக்கு டைம் லிமிட்ட 2 வருஷமா குறைச்சுட்டாங்க. பழைய ஆக்ட்ல 6 வருஷம் இருந்தது. ஸோ இப்ப 2 வருஷம் தான் நமக்கு டைம். நீங்க எப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்களோ, அதுக்கு அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா பண்ணி ஆகணும். வேற எதுவும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட் இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ டிடிஎஸ் பொறுத்தவரைக்கும் எவ்ரி மந்த் 7th ஏப்ரல் டூ பிப்ரவரி வரைக்கும் 7th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த் மார்ச்சுக்கு மட்டும் 30 ஏப்ரல் அப்படியே தான் இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஃபைலிங்கும் எவ்ரி குவார்டர் முடிஞ்சதும் அந்த மந்த் எண்டு 31 ஜூலை ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு, அடுத்து 31 அக்டோபர், 31 ஜனவரி, 31 மே ஃபார் ஜனவரி டு மார்ச்சுக்கு மட்டும் 31 மார்ச், 31 மே. ஓகேங்களா? ஸோ இதுல எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ் என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேலரிக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் வந்து 138, அதர் தேன் சேலரிக்கு ஃபார்ம் 140, ப்ராப்பர்ட்டி ரெண்ட் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டுக்கு ஃபார்ம் 141, 27 ஈக்யூ டிசிஎஸ்க்கு ஃபார்ம் 143. சர்டிஃபிகேட் எதில் இஷ்யூ பண்ணோம்? ஃபார்ம் 16ங்கிறது ஃபார்ம் 130, 16ஏங்கிறது 131 அண்ட் 27 டிடிஎஸ் சர்டிஃபிகேட், டிசிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து ஃபார்ம் 133, 26 ஏஎஸ் வந்து இப்போ ஃபார்ம் 168ல வரும். ஏஎஸ்ல மட்டும்தான் இப்போ லிங்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மேஜரா நில் அண்ட் லோவர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் இப்போ வந்து எல்லா செக்ஷனுக்கும் ஒரே ஒரு நில் டிடக்ஷன் இல்லை லோவர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலமாகவே வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இருக்கிற 43 செக்ஷன்ல 20 செக்ஷனுக்கு மட்டும்தான் அது வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ எல்லா செக்ஷனுக்கும் காமனா கொடுத்துட்டாங்க. இது வந்து பேமெண்ட் டு என்ஆர்ஐ, ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் ரிமூவ் ப்ராப்பர்ட்டி என்ஆர்ஐட்ட இருந்து வாங்கும்போது, நான் ரெசிடென்ட் இருந்து வாங்கும்போது பேன் மேண்டேட்டரியாக இருக்கு. இப்போ வரைக்கும் பேனை வந்து நமக்கு ஒமிட் பண்ண போறாங்க. எப்ப இருந்துன்னா 1/10/2026 வரைக்கும். ஸோ ரெசிடென்ட்ஸ்ல ரெசிடென்ட் பையரா உங்களுக்கு டேனே தேவைப்படுது, டைரக்டா பேனை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேன்ங்கிற ஆப்ஷனை அப்படியே ஸ்கிப் பண்றாங்க. நான் ரெசிடென்ட் செல்லர் ரெசிடென்ட் பையரா 1/10ல இருந்து அதை கொண்டு வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு நான் ரெசிடென்ட் நீங்க ஒரு லேண்டை வாங்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க டேன் எடுத்து தான் ஃபைல் பண்ணணும். ஆனா 1/10/2026 வந்து டேன் தேவையில்ல, டைரக்டா பேன் வச்சு நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 194C, 194J, 194 இத்தனை செக்ஷன் நம்ம மைண்ட்ல வச்சிருக்க வேண்டியது இருந்தது. இனிமே வந்து சீரியல் நம்பர் 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கணும். ஸோ டேபிள் நம்பர் எந்த டேபிள்ல எந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து நிறையா செக்ஷனை மைண்டில் வச்சுக்கிறதுக்கு பதிலா நீங்கள் தாராளமாக ஒரே ஒரு செக்ஷனை மைண்டில் வச்சுட்டு அதில் சீரியல் நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப அப்படி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஃபார்மில் போனால் எந்த கோடுன்னு கூட தேட வேண்டியதில்லை. நம்ம டைரெக்டாக எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேமெண்ட் டு கான்ட்ராக்டர், பேமெண்ட் டு ஸோ அந்த மெத்தடில் தான் பேமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் ரிட்டர்ன் ஆஃப்லைன் யூட்டிலிட்டிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்னும் எக்ஸாக்டா எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த 30 ஃபார்ம் தான் இங்க இருக்கு. டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸோட மொத்த ஃபார்மே 121லேருந்து 150 வரைக்கும் 30 ஃபார்ம் அவ்வளோதான். ஸோ லைட்டா ஒரு ரீகேப். ஸோ அதோட பழைய ஃபார்ம் நேம் என்ன, புது ஃபார்ம் நேம் என்ன, இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பழைய ஃபார்மோட பேர் என்ன, புது ஃபார்மோட பேர் என்ன, இது எல்லாமே கொஞ்சம் சரியா வரல. சிபிசிடின்னு வரணும். ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். டிடிஎஸ்னா என்ன வேணும்னா நம்மகிட்ட டேன் இருக்கணும். ஸோ இப்போதான் நீங்க 14க்கு அப்புறம் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணாலும் ஃபார்ம் 134, 135, 136 ஸோ இந்த 3 ஃபார்ம் தான் புதுசா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸோ டேன் அலாட்மெண்ட் பிரைமரி, செகண்டரின்னு 2 வச்சிருக்காங்க. அதே மாதிரி புதுசா உள்ளதுக்கு வந்து ஏஐஎன் இருக்காங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்ம ஃபார்ம் பார்க்கும்போது டைரக்டா பார்க்கலாம். அடுத்தது ஒரு எம்ப்ளாயி டெக்ளரேஷன் அண்ட் சேலரி பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கான ஃபார்ம். ஸோ இதுல ஒரு 5 ஃபார்ம் இருக்கு. ஃபார்ம் 121. ஸோ வந்து செக்ஷன் 393 நான் டிடக்ஷனுக்கான டெக்ளரேஷன். ஸோ எனக்கு இன்கம் இருக்கு, ஆனா வந்து டிடக்ஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றது. ஃபார்ம் 15G, 15H அதுக்கு பதிலாக. அடுத்து வந்து டிக்ளரேஷன் டு பி ஃபர்னிஷ்டு பை ஸ்பெசிஃபைட் சீனியர் சிட்டிசன். ஒரு சீனியர் சிட்டிசன் எனக்கு வந்து டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணக்கூடிய, எனக்கு டிடக்ஷன் வேண்டாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் 125. இது வந்து சேலரி டீடைல். ஒரு எம்ப்ளாயி வந்து எனக்கு வந்து இந்த இன்கம் இருக்கு, இதுக்கு டிடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத எம்ப்ளாயருக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ஃபார்ம். அதே மாதிரி 123ங்கிறது எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு என்னென்ன பெர்க்யூசிட்ஸ் அண்ட் மற்ற அமெனிட்டிஸ் ப்ராஃபிட் அண்ட் லியூ ஆஃப் சேலரி கொடுத்தாரு அப்படிங்கிறத நமக்கு அவர் டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்ம். ஃபார்ம் 124ங்கிறது பர்டிகுலர்ஸ் ஆஃப் கிளைம்ஸ் பை அன் எம்ப்ளாயி ஆஃப் டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயி என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்ம். ஸோ லோவர் டிடக்ஷன் பிஸ்னஸ் எக்ஸம்ஷனுக்கும் லோவர் டேக்ஸ் அப்ரூவலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்ம் இருக்கு. ஃபார்ம் 128 இது வந்து லோவர் டிடக்ஷன் நில் டிடக்ஷனுக்காக அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம். 129ன்றது நான் ரெசிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சம்முக்கு அப்ராப்ரியேட் ப்ரொபோர்ஷன் மூலமாக ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். தென் ஃபார்ம் 15C அண்ட் 15D இது வந்து சில ஸ்பெசிஃபிக் எக்ஸம்ஷனுக்காக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். டிசிஎஸ் எக்ஸம்ஷனுக்கு ஃபார்ம் 127. ஸோ எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா 126, 127, 128, 129. ஸோ வரிசையா 4 ஃபார்ம். அடுத்தது ஸோ ரிட்டர்னுக்கு மேஜரா ஒரு 4 ஃபார்ம் இருக்கு. குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம் 138 வந்து 24Q சேலரி கேசஸ்க்கு, ஃபார்ம் 140 அதர் தன் சேலரி கேசஸ்க்கு, 143 வந்து டிசிஎஸ், 144 தான் பேமெண்ட் டு நான் ரெசிடென்ட். மற்ற டீட்டெயில்லாம் மெயினா வந்து இந்த கன்சால்டேட்டா ஒரு சலான் கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் செக்ஷன் ஃபார்ம் 141. ஸோ நீங்க ஓல்ட் ஆக்ட்ல 26QB/QC அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு அண்ட் 26QD/QE அதாவது வந்து கான்ட்ராக்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல பணம் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் நீங்க பேன் மூலமாக இந்த 4 ஃபார்மை தனித்தனியா பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒரே ஃபார்ம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஃபார்ம் 141 விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் கிரிப்டோ இதுக்கெல்லாமே ஃபார்ம் 142. ஸோ டோட்டலா இந்த 30 ஃபார்மும் உங்களுக்கு இங்க பிரிச்சு வச்சிருக்கோம் சலான்ல. அவ்வளவுதான் பிபிடியில். ஓகேங்களா? ஸோ சேலரி கன்சர்ன்னா 130 ரிப்பீட் ஆகிறதுக்கு காரணம் நீங்க எல்லாமே மைண்ட்ல ஏறணும். ஸோ ஃபார்ம் 16 கொடுக்கக்கூடிய
சேலரிக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்ம் செக்ஷன் இப்போ 130, அதர்ஸ் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் 131, அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட், அதாவது வந்து 141 அப்படிங்கிற ஃபார்ம்ல ஃபைல் பண்ணி வரக்கூடிய சர்டிஃபிகேட் 132ல வரும். ஓகேங்களா? தென் டிசிஎஸ்க்கு 133 சர்டிஃபிகேட். ஸோ எல்லாமே புதுசா மைண்ட்ல ஏத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். வேற எதுவும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் கிடையாது. நீங்க ரிப்பீட்டடா கேட்க கேட்க பார்க்க பார்க்க தான் அது அப்டேட் ஆகும். ஸோ ஃபார்ம் 15CA, அதாவது ஃபாரின் பேமெண்ட்டுக்கு 145, ஃபார்ம் 15CB CA சர்டிஃபிகேட் 146, ஃபார்ம் 15CC இப்போ 147ல இருக்கு. இது ஆத்தரைஸ் டீலர் பேங்க் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ஃபார்ம். ஐஎஃப்எஸ்சி ரிப்போர்ட்டிங் வந்து ஃபார்ம் 148. இது ரெண்டும் நம்ம லைவ் டெமோ பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஃபார்ம் 15CA CB கூட நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் ஃபார்ம் வச்சு நான் சொல்றேன். செக்ஷன் ஃபார்ம் 149, இது அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேட். அதே மாதிரி இதுவும் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேட். இது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. இது டிடிஎஸ் ப்ரொடக்ஷன், இது டிசிஎஸ் ப்ரொடக்ஷன். ஒரு சிஏ கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இது. தென் ஒன் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 147, ரீஃபண்ட் கிளைம் வந்து 139. ஸோ இப்படிதான் இந்த 30 ஃபார்மும் வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திருப்பி இதுல 10 முக்கியமான ஃபார்ம் இந்த பேஜில் இருக்கு. ஸோ சேலரி சர்டிஃபிகேட் 130, சேலரி சர்டிஃபிகேட் 131, நான் சேலரி சர்டிஃபிகேட் அதாவது டிடிஎஸ் சர்டிஃபிகேட்கான. ஸோ மொத்தமே 30 ஃபார்ம் தான். இந்த 5 இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இந்த 5 பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் மெமரி டெக்னிக். ஸோ 138, 40, 40, 41, 44 இந்த 4 டிடிஎஸ் ரிட்டர்ன். ஸோ அந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்க வேண்டியதான். ரிப்பீட்டடா ஒரு 4 தடவை 5 தடவை பார்த்தா நம்ம மைண்ட்ல ஏறிடும் சார். இதான் ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ நம்ம கேட்குறோம், அதனால அப்படிதான் இருக்கும். ஸோ 130, 131 சர்டிஃபிகேட் 16, 16 பதில் 130, 131, 24 to 26 138, 40. ஸோ நீங்க ரிப்பீட்டடா பார்க்க பார்க்க உண்டு. 121, 15GH. மெமரி டெக்னிக்ல தேவைப்படாது. நம்ம என்ன எக்ஸாமா எழுத போறோம் சார்? நம்ம ரிப்பீட்டடா பண்ண 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 நமக்கு வந்துடும். 141 வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 4 டிடக்ஷன் பேங்க் மூலமாக பே பண்ணக்கூடிய இது. 144 நான் ரெசிடென்ட்டுக்கான குவார்டர்லி ரிட்டர்ன். 143 டிசிஎஸ். அவ்வளவுதான். 15CA, 15CB, 145, 146. ஸோ அவ்வளோதான். மொத்தம் இந்த 30 ஃபார்ம் தான். அது எப்படி இதாகுதுங்கிறத வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 hour ஆக போகுது. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம சேலரியிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 392 சேலரி, 393 அதர் தேன் சேலரி. ஸோ நான் செஷன் ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சார் இப்போ அந்த நம்ம செக்ஷன் 390, 391 இன்டைரக்ட் பேமெண்ட், டைரக்ட் பேமெண்ட் சொன்னீங்க சார். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ நான் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டேன் சார். ஆனா நான் கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணல. ஓகே. பண்ணலனாலுமே அந்த பர்சன் டைரக்டா கவர்மெண்ட் பே பண்ணணும் சார். அது அந்த சின்ன டவுட் இருக்கு சார். ஆமா பே பண்ணணும். இப்போ அட்வான்ஸ் டாக்ஸ் மூலமா பே பண்ணணும். ஓ, அட்வான்ஸ் டாக்ஸா பே பண்ணணும் சார்? ஆமா அது அசசி பே பண்ணணும் இல்லையா. அவரோட இன்கம் வந்து நம்ம ஒன்று டிடக்டிவ் பிடிக்கல, டிடக்டார் வந்து அதை டிடக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டலாம். அப்போ நம்ம கட்டணும், அவ்வளவுதான். அசசி கட்டணும். ஓகே. நம்ம இன்னும் அதுக்கான ரூல் பார்க்குறப்ப கொஞ்சம் எக்ஸாக்டா பார்ப்போம். அது போல நாங்க ஒரு 2-wheeler டீலர்ஷிப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இப்போ நாங்க வந்து இப்போ வெளியே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளஸ் வந்து இந்த பிளம்பிங் ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்னா போகும் சார். இந்த ரெனோவேஷன் ஒர்க் போகும்போது இப்போ 30,000க்கு மேல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணா நம்ம வந்து டிடிஎஸ் வந்து 2% டேக் பண்ணணும் சார். கரெக்டா சார்? அது வந்து 2-3 கண்டிஷன் பார்க்கணும். அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவர் அது சர்வீஸான்னு பார்க்கணும். சர்வீஸ்னா அப்ளிகபிள் ஆகும். சிங்கிள் பேமெண்ட் 30,000. ஆமா சார், 30,000க்கு மேல பண்ணணும். சிங்கிள் பேமெண்ட் 30,000க்கு மேலங்கிறப்போ 1% டிடக்ட் பண்ணணும். 194C கணக்கு வரும். இப்போ 393 வரும் செக்ஷன் கான்ட்ராக்டர். அதுதான் இண்டிவிஜுவலா இருந்ததுன்னா 2%.
ஓகே ஓகே சார் அதுக்கு உங்க டர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல இருக்கான்னு பாத்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகே சார் ஓகே ஓகே சார். அப்படி பிடிக்கலன்னா வந்து அது இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்ஸ் சார், கரெக்டா சார்? 30% டிசலோவ் பண்ணுவாங்க. ஓகே எக்ஸ்பென்சஸ்ல 30% டிசலோவ்டு. ஓகே சார் ஓகே. ஹலோ சார், கேக்குதா சொல்லுங்க. சார்? ஒரு கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்காங்க. சேம் ஓனர் தான் ரெண்ட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு 25,000 குடுக்குறாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கும் 25,000 குடுக்குறாங்க. ஆனா அக்ரிமெண்ட் வேற வேற. சேம் பில்டிங் ஓனர். ஸோ அதுக்கு 50,000 வரப்ப டிடிஎஸ் அவங்க கட்டணுமா சார்? கண்டிப்பா பிடிக்கும். ஓகே சார். இதே டிஃபரெண்ட் வேற ஓனர் வேறயா இருந்தா நமக்கு அந்த கால்குலேஷன் எடுத்துக்கலாமா சார் தனித்தனியா? ஒரு இன்கம் ஒரு பர்சனுக்கு 50,000க்கு மேல இன்கம் 50,000. தான். ஓகே ஓகே சார். ஸோ அவர் வேற வேற பர்சனா இருந்தா பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செஷன் டியூஸ்டே. வெப்சைட்ல லிங்க் அப்டேட் பண்றேன். ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு ஃப்ரைடே தானே? ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட் டு ஆல்.